ஓகே. இது வரைக்கும் நடந்தது புரிஞ்சுல, ரிவிஷன் பண்ணிக்கங்க சரிங்களா. அடுத்து லீடர்ஸ் இன் பார்லிமெண்ட் சரிங்களா. பார்லிமெண்டோடது டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் அதர் ஆர்டிகல் 93 சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ சின்ஸ் 11th லோக்சபா there has been a consensus that speakers come from the ruling party சரிங்களா. 14வது லோக்சபா இருந்து உங்களுக்கு சின்ஸ்னா ஆரம்பத்துல இருந்து சரிங்களா. 14வது லோக்சபா வரைக்குமே வந்து உங்களுக்கு என்னது யார் ஸ்பீக்கர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா மெஜாரிட்டி வின் பண்ண பார்ட்டியில இருந்து எடுக்கப்படும் சரிங்களா. அது கன்வென்ஷன் தான். அந்த போஸ்ட் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் கோஸ் டு த மெயின் ஒப்போசிஷன் பார்ட்டி. ஸ்பீக்கருக்கு ரூலிங் பார்ட்டி, ஒப்போசிஷன் பார்ட்டிக்கு டெபுட்டி ஸ்பீக்கர் சரிங்களா. ஆனால் இது வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லப்படல, சட்டங்கள் சொல்லப்படல, எதுவுமே சொல்லப்படல. ஜஸ்ட் வந்து ஒரு இதாக கொண்டு வராங்க, வழக்கமா இருக்கு. பண்ணல இல்ல வரல உங்களுக்கு இன்னும் வைக்கல அவங்க டெபுட்டி ஸ்பீக்கர் கொண்டு வரல. ஏன்னா அந்த அளவுக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற மாதிரி இதா இப்போ என்னன்னு தெரியல. இப்போ வந்து இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன். டெபுட்டி ஸ்பீக்கர் இஸ் செலக்டட் ஆஃப்டர் த எலெக்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் டெபுட்டி ஸ்பீக்கர் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா சரிங்களா. ஆர்டிகல் 89 ஓகேவா. டெபுட்டி சேர்மன் சப்மிட் ஹிஸ் ரெசிக்னேஷன் டு த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா சரிங்களா. டெபுட்டி சேர்மனோட ரெசிக்னேஷனா ராஜ்யசபாவோட வைஸ் பிரசிடென்ட் தான் கொடுத்தாங்க. சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா சப்மிட் ஹிஸ் ரெசிக்னேஷன் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா. ஸோ சேர்மனு பிரசிடென்ட் சரிங்களா. டெபுட்டி சேர்மன் ரெசிக்னேஷன் சரிங்களா. ஸோ இங்கே ஒரு ரெண்டுத்துக்கும் ஒட்டுக்கா இருக்கு பார்த்தீங்கன்னா எலெக்டட் பை ரெப்ரஸன்டேட்டிவ் ஹவுஸ் அமௌங் இட்ஸ் மெம்பர் டேட் ஆஃப் எலெக்ஷன் இஸ் ஃபிக்ஸ்டு பை த ஸ்பீக்கர் சேர்மன் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து ஸ்பீக்கர் சேர்மன் தான் ஃபிக்ஸ்டு பை ஸ்பீக்கர் சேர்மன் தான் அந்த டெபுட்டி போஸ்ட்டுக்கு உண்டான இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஆனால் வந்து ஸ்பீக்கரோட இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க யாரு, எலெக்ஷன் டேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா, பிரசிடென்ட் சரிங்களா. நாட் சப்மனட் டு த ஸ்பீக்கர் சேர்மன் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் த ஹவுஸ். இவங்களுக்கு கீழேங்கிற மாதிரி இல்லை, இவங்களுமே வந்து டைரக்டா வந்து ஹவுஸுக்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிள் சரிங்களா. ரிலேட்டட் டு ரெகுலர் சேலரி அண்ட் அலோவன்சஸ் ஃபிக்ஸ் டு த பார்லிமெண்ட். இவங்களோடதும் வந்து பார்லிமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்ட் சார்ஜ் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா. சார்ஜ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரெகுலரா அங்கிருந்து காசு போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆப்போசிட் என்ன வரும், இன்னொன்று கண்டிஜென்சி வந்து அவசர கால நிதிக்கு சரிங்களா. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா சார்ஜ் சரிங்களா. சார்ஜ் ஆன் அப்போ இன்னொன்று வந்து இருக்கும், சார்ஜ்ல போனா என்னமோ சொல்லுவாங்க, அதன்னு பாத்துங்க. ரெண்டு விஷயம் இருக்குங்க. ரிமூவல் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ரிமூவல் டு ஸ்பீக்கர் சேர்பர்சன் மாதிரி உங்களை ரிமூவ் பண்ண முடியும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா லோக்சபாவோட பார்த்தீங்கன்னா ப்ரிசைட் ஜாயின்ட் சிட்டிங் இன் கேஸ் ஆஃப் ஸ்பீக்கர் இஸ் ஆப்சென்ட். ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் இவர் தான் பண்ணுவார். இஃப் அப்பாயிண்ட் அஸ் மெம்பர் இந்த பார்லிமெண்டரி கமிட்டி ஆட்டோமேட்டிக் பிகம்ஸ் த சேர்மன். இவர் வந்து இந்த கமிட்டிக்காச்சும் மெம்பரா வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கரை ஆட்டோமேட்டிக்கா அந்த கமிட்டியோட சேர்மனா ஆயிடுவார் சரிங்களா. இங்கே அந்த மாதிரி இல்லை. பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபா, வைஸ் சேர்பர்சன் அண்ட் ராஜ்யசபா பேனல் பார்த்தீங்கன்னா நாமினேட் பை ஸ்பீக்கர் பை சேர்மன் நாமினேட் பண்ணுவாங்க. நாட் மோர் தென் 10 மெம்பர்ஸ் சரிங்களா. பேனல் சரிங்களா. ப்ரிசைட் when the speaker or chairman deputy speaker is absent. இங்கே இல்லாதப்போ வந்து அந்த பேனல் தான் இது முடிவு பண்ணுவாங்க. In case of both speaker chairman and deputy speaker chairman are vacant, the president appoints the members from the panel does not preside சரிங்களா. ஸோ இவங்க இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பேனல் வந்து யாராச்சும் ஒருத்தர் தான் இது பண்ணுவாங்க, ஆனால் ப்ரிசைட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. salaries allowances are fixed by parliament and charged on the consolidated fund of India சரிங்களா. பேனல்ஸ் ஆஃப் த சேர்பர்சன். லீடர் ஆஃப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் த ரூல்ஸ் ஆஃப் ஹவுஸ்ல இருக்கு உங்களோட. நாட் மென்ஷன் இந்த கன்ஸ்டியூஷன் சொல்லப்படல லீடர் ஆஃப் ஹவுஸ்ங்கிறது. பிரைம் மினிஸ்டர் வேர் ஹீஸ் மெம்பர் ஹீஸ் த லீடர் ஆஃப் த ஹவுஸ் சரிங்களா. அவர் மெம்பரா இருந்தாருன்னா அவர் த லீடர் ஹவுஸ். ஃபார் அதர் ஹவுஸ் மினிஸ்டர் ஹூ இஸ் நாமினேட் பை பிரைம் மினிஸ்டர் டு ஃபங்க்ஷன் இஸ் லீடர் ஆஃப் த ஹவுஸ் சரிங்களா. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஹவுஸுக்கு வந்து மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நாமினேட் பண்ணலாம், அவர் லீடர் ஆஃப் த ஹவுஸ் வந்து இது பண்ணலாம் சரிங்களா, ஃபங்க்ஷன் பண்ணலாம். லோக்சபா, ராஜ்யசபா. லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் பார்லிமெண்டரி ஸ்டாட்யூட் நாட் மென்ஷன் இந்த கன்ஸ்டியூஷன் சொல்லப்படல. லீடர் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி ஹேவ் நாட் லெஸ் தென் 1/10 ஆஃப் த சீட் சரிங்களா. 1/10 ஆஃப் சீட் வந்து அவங்க பெற்றிருக்கணும். டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் இஸ் ரெகனைஸ்ட் as the லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஹி என்ஜாய்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் இஸ் பெய்ட் பை த கவர்மெண்ட் சரிங்களா. கவர்மெண்ட் பே பண்ணப்பட்டிருக்கு. லாஸ்ட் 2 எலெக்ஷன் ஏன் இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சீட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க கொண்டு வரல. லீடர் ஆஃப் அப்போசிஷன் ரெகனைஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 1969. He got statutory recognition. அது லா மூலியமா எப்போ கொண்டு வந்திருப்பா 1977. Called as an alternative prime minister by Ivor Jennings. இவர் ஐவர் ஜென்னிங்கிறது கன்ஸ்டியூஷனோட எக்ஸ்பர்ட் சரிங்களா. இவர் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு சரிங்களா. ஸோ இவர் தான் ஆல்டர்னேட்டிவ் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் சரிங்களா. 1/10 இதெல்லாம் முக்கியம். எப்போ வந்து ஃபர்ஸ்ட், எப்போ வந்து லா மூலியமா அங்கீகரிக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் முக்கியம். நான் சொன்னேன் கொறடா
The office of VP is neither mentioned in the constitution nor in the rules. எதுலையுமே சொல்லப்படல ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸ் நார் இன் பார்லிமெண்ட்ரி ஸ்டாட்யூட் எதுவுமே இல்லை. இஸ் பேஸ்ட் ஆன் கன்வென்ஷன் வழக்கமாக செய்யப்பட்டிருக்கு பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் விப். ஒவ்வொரு பார்ட்டிக்குமே வந்து ஓன் விப் இருப்பாங்க. இந்த பார்லிமெண்ட் டு சர்வ் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோர் லீடர். சரிங்களா, ஃப்ளோர் லீடர் யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். சரிங்களா, ஸோ அவங்கள வந்து அசிஸ்டன்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்னது விப் இருப்பாங்க. எப்படி ஆடு மேய்க்கிறவங்களுக்கு ஆடு மேய்ப்பான் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்களை வந்து இது பண்றதுக்காக இவங்க இருப்பாங்க. ensuring that attendance of his party members in large numbers. சரிங்களா, அட்டண்டன்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. securing their support in favor of against a particular issue. favor or against. சரிங்களா, ஒரு இஷ்யூக்கு எதிராகவும் ஆதரவாகவும் இவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் ஓட்டு போட வைப்பார். ரெகுலேட் அண்ட் மானிட்டர் தேர் பிஹேவியர் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல பிஹேவியர் வந்து மானிட்டர் பண்ணுவார். சரிங்களா, கொறடான்னு சொல்லுவாங்க. அடுத்த செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். சம்மனிங்னா வந்து அழைக்கிறது. பிரசிடென்ட் சம்மன்ஸ் ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் டு மீட். சரிங்களா, ஒவ்வொரு இதாக தனித்தனியாக கூப்பிடுவார். பார்லிமெண்ட் ஷுட் மீட் அட் லீஸ்ட் டுவைஸ் இயர். ஒரு வருஷத்துல 2 தடவையாச்சும் பார்லிமெண்ட் வந்து கூடி இருக்கணும். செஷன் இஸ் த பீரியட் ஆஃப் ஸ்பேனிங் பிட்வீன் ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் எ ஹவுஸ் இட்ஸ் ப்ரொரோகேஷன். ப்ரொரோகேஷனா வந்து ஒத்தி வைக்கிறது. சரிங்களா, அதுக்கு இடைப்பட்ட இதுதான் செஷன். செஷன் ஆரம்பிக்கிறது முடிவு வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிசர்ச் அப்படி சொன்னா பீரியட் ஆஃப் ஸ்பேனிங் பிட்வீன் ப்ரொரோகேஷன் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் ரீஅசெம்பிள். முடிஞ்சது அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறாங்களே, அதுக்கு அடுத்த இடைப்பட்ட பீரியட் தான் வந்து என்னது ரிசர்ச்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த ரிசர்ச் பீரியட்ல இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ரிசர்ச்ல ஒன்று பண்ணலாம். பிரசிடென்ட் கவர்னர் என்ன பண்ணலாம்? மனுவா? அது இல்ல, ரிசர்ச் இயங்காது. அந்த டைம்ல என்ன செய்யலாம்? பார்லிமெண்ட் இயங்காது. பிரசிடென்டும் கவர்னரும் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்? ஆர்டினன்ஸ். கரெக்டா? அவை கூடாத போதுதானே ஆர்டினன்ஸ் போட்டாகணும். ஏதாச்சும் ஒரு அவை கூடியனாலும் நீங்க வந்து ஆர்டினன்ஸ் பண்ணி ஒரு லா கொண்டு வரணும். அது ரிசர்ச்னு சொல்லுவாங்க அது. சரிங்களா, ஸோ ரிசர்ச்ல வந்து ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாம். அப்படிதான் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரிசர்ச்னா என்ன குழம்பிடாதீங்க. சரிங்களா, பார்லிமெண்ட்ல எதிராக இந்த ரிசர்ச் யூ கேன் மேக் த ஆர்டினன்ஸ். சரிங்களா, பிரசிடென்ட் ஒரு கவர்னர் மேக் த ஆர்டினன்ஸ். அடுத்து அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா சம்மனிங்க்கு பிடிச்ச ஆர்டிகல் 85 கொடுத்துருக்கு சம்மனிங். சரிங்களா, அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா சிட்டிங் பார்லிமெண்ட் கேன் பி டெர்மினேட் பை பிரசிடிங் ஆஃபீஸர். டெர்மினேட் முடிச்சு வைக்கப்படுது அப்ரப்டா த்ரூ அட்ஜார்ன்மெண்ட். சரிங்களா, ஒத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி. வித் சஸ்பெண்ட் த ஒர்க் ஆஃப் த சிட்டிங் ஆஃப் ஸ்பெசிஃபைட் டைம். குறிப்பிட்ட டைம் வரைக்கும் என்ன செய்யலாம்? அது வந்து என்ன செய்யலாம்? ஒத்தி வைக்கலாம். வித் மே ஹவர்ஸ், டே ஒரு வீக். இட் ஒன்லி டெர்மினேட் சிட்டிங் ஆஃப் த ஹவுஸ் ஸ்பெசிஃபைட் டைம். இது வந்து டெம்பரரி தான். குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் வந்து அட்ஜார்ன்மெண்ட் பண்ண முடியும். நிரந்தரமா அட்ஜார்ன்மெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா அட்ஜார்ன்மெண்ட் சின் டை. இட் மீன்ஸ் டெர்மினேட்டிங் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் இன்டெஃபினிட்லி பீரியட் பை பிரசிடிங் ஆஃபீஸர். அடுத்த உத்தரவு வரைக்கும் அவை ஒத்தி வைக்கப்படுகிறது. அப்படின்னா என்னது? அட்ஜார்ன்மெண்ட் சின் டை, செத்து போச்சுங்கிற மாதிரி. இன்டெஃபினிட்லி. சரிங்களா, அட்ஜார்ன்மெண்ட் என்னது? குறிப்பிட்ட கால அளவுக்கு வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்? அவையை ஒத்தி வைக்கலாம். அது வந்து நாளா இருக்கலாம், வீக்கா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஆனா சின் டைன்னு சொன்னாலே அது வந்து என்னது? வாரக்கணக்கில் இருக்கலாம். இப்போ அடுத்த இன்ஃபினிட்டி பீரியட். சரிங்களா, அடுத்த பிரசிடிங் ஆஃபீஸர் வந்து எப்போ கூப்பிடுறாரோ அப்பதான் வரணும். சரிங்களா, அடுத்து ப்ரோகேஷன். The president is issue notification for prorogation of the session whether the house is adjourned sendai or in session. சரிங்களா, சம்மனிங் ஆப்போசிட் ப்ரோகேஷன். ப்ரோகேஷன் ஒத்தி வைக்கிறது. சரிங்களா, இப்போ அட்ஜார்ன்மெண்ட் ஆனாலும் அட்ஜார்ன் சிண்டை ஆனாலும் செஷன் இருந்தாலுமே வந்து ஒத்தி வைக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யாரு? பிரசிடென்ட் சொல்லலாம். இட் டெர்மினேட் சிட்டிங் அண்ட் செஷன் ஆஃப் த ஹவுஸ். சரிங்களா, டெர்மினேட் முடிச்சு வைக்கப்படுது ஃபார்மலா. சரிங்களா, ஓகேவா? இது ரெண்டுமே பிரசிடிங் ஆஃபீஸர். யாரு? ஸ்பீக்கரு இல்ல சேர்மேனு. சரிங்களா, ஸ்பீக்கர் சேர்மேன். இது வந்து யாரு? பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் ஃபார்முலா வந்து அவையை கூட்டணும், சம்மன் பண்ணணும். அவையை வந்து ஃபார்முலா முடிச்சு வைக்கிறது யாரு? பிரசிடென்ட் தான். இடையில யார் பண்ணுவான்? பிரசிடிங் ஆஃபீஸர். ஒன்னு குறிப்பிட்ட கால அளவுக்கு வரைக்கும் ஒத்தி வைக்கிறது அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். சரிங்களா, அட்ஜார்ன்மெண்ட். சரிங்களா, இல்ல இன்டெஃபினிட்டா ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறது அட்ஜார்ன்மெண்ட் சிண்டை. லாஸ்ட் ஃபார்முலா முடிச்சு வைக்கிறது பிரசிடென்ட், கூப்பிடுறதும் முடிச்சு வைக்கிறதும். ஓகேவா? டிசொல்யூஷன், கலைக்கப்படுதல். Only the Lok Sabha is subject to dissolution. Unlike the prorogation, dissolution ends the very life of the existing house. prorogation ஆச்சும் ஒத்தி வைக்கிறது, அவ்வளவு முடிஞ்சது. அடுத்த செஷன் வந்து வருவாங்க. சரிங்களா, ஆனா இது வந்து மொத்தமே முடிச்சு வைக்கிறது. சரிங்களா, டிசொல்யூஷன் இஸ் irrevocable. irrevocable திரும்பி பண்ண முடியாது, திரும்பி அவை கூட்ட முடியாது. அவ்வளவுதான். அது திருப்பி எலெக்ஷன் நடத்தி தான் என்ன செய்ய முடியும்? திருப்பி கொண்டு வர முடியும். ஆனா இந்த சம்மோனு prorogation வந்து திருப்பி கொண்டு வந்துடலாம் அவை. சரிங்களா, இது செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் ஃபுல்லாவே. Dissolution of Lok Sabha may take place in either two ways. ரெண்டு விஷயத்துல நடக்கலாம். Automatic dissolution is on expiry of tenure. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டிசொல்யூஷன் ஆயிடும். சரிங்களா, ஆட்சியோடது. இன்னொன்று பாத்தீங்கன்னா whenever the president decide to dissolve the house which he is authorized to do. சரிங்களா, அவருக்குனால முடியுங்கிறப்பெல்லாம் என்ன செய்யலாம்? முடிச்சு வச்சிடலாம். எப்ப முடியும்?
when the Lok Sabha is dissolved, all the இது எப்ப முடியும்னா உங்களுக்கு பிரசிடென்ட் எப்போ வந்து அவையை முடிச்சு வைக்கலாம். போன இதுல பார்த்தோம்ல பிரசிடென்டோட பவர், டிஸ்கிரிஷனரி பவர். தொங்க அசம்பிளி இருந்தாலும் என்ன செய்யலாம்? அதுல நான் சொல்லியிருப்பேனா செஷனை இது முடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணலாம். எப்போ நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்தாலும் அப்புறம் என்ன மெஜாரிட்டி இழந்தாலும் ரெண்டு விஷயத்துல என்ன செய்யலாம்? பிரசிடென்ட் வந்து கலைச்சிடலாம். அது டிஸ்கிரிஷனரி தான், அது கேட்கணும் அவசியம் இல்லைன்னு சொன்னா. அப்ப அந்த ரெண்டு விஷயம் தான் இதுல சொல்ல வராங்க. ஓகேவா? When the Lok Sabha is dissolved, all business including bills, motion, resolution and so pending before its committee lapses. lapsesனா முடிவு பெறுதல். இது இந்த வருஷம் கொஸ்டின்ல வந்திருக்கு யூபிஎஸ்சி கொஸ்டின்ல. எந்த பில் வந்து லாப்ஸ் ஆகும் கலைக்கப்பட்டால்? வந்தா யூபிஎஸ்சி எழுதுனீங்களா? The position with respect to the lapsing of bills it follows. சரிங்களா? ஸோ பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா முடிஞ்சிடும். சரிங்களா? அதோட காலம் முடிஞ்சிடும். அடுத்த லேம் டக் செஷன். இட் இஸ் த லாஸ்ட் செஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லோக்சபா. சரிங்களா? கடைசி செஷன் தான் லேம் டக் செஷன் சொல்லுவாங்க. ஆஃப்டர் நியூ லோக்சபா ஹாஸ் பீன் எலெக்டட். சரிங்களா? ஸோ எலெக்ஷன் நடந்துருச்சு, கடைசியா முடிச்சுட்டு போவாங்கல்ல, அதுதான் லேம் டக் செஷன் சொல்லுவாங்க. Those members of existing Lok Sabha who could not get re-elected to the new Lok Sabha are called lame duck. சரிங்களா? ஸோ திருப்பியும் அவங்க ரீஎலெக்டட் பண்ணல அப்படின்னா அவங்க பேர் லேம் டக்னு சொல்றாங்க. சரிங்களா? பழைய ஆளுங்க. ஓகேவா? லேம் டக் செஷன் முடிஞ்சா அடுத்து கோரம். கோரம்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரெக்வயர்ட் டு பி பிரசன்ட் இன் த ஹவுஸ். சரிங்களா? அட்லீஸ்ட் இத்தனை பேராச்சும் இருக்கணும். பிஃபோர் இட் கேன் டிரான்சாக்ட் எனி பிசினஸ். பிசினஸ் அப்படி சொன்னா காசு குடுக்கல் வாங்கல, அங்க கூடிய விஷயங்கள் நடக்கிறது, அவைய இது பண்றது, பில்ஸ் வந்து பாஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயமே. இட் இஸ் 1/10 ஆஃப் டோட்டல் மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் இன்க்ளூடிங் பிரசிடென்ட் ஆஃபீஸர். 1/10 இன்க்ளூடிங் யாரு இதுல? பிரசிடிங் ஆஃபீஸர் இன்க்ளூடு. அவரும் ஒரு மினிஸ்டர்ஸ் தானே. பிரசிடிங் ஆஃபீஸர் யாரு? மினிஸ்டர்ஸ் தானே லோக்சபா பொறுத்த வரைக்கும். அவரோட சேர்த்து 1/10 ஆச்சு கூடி இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? அங்க வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமோ. அதுக்கு பேர் கோரம் சொல்லுவாங்க. லாங்குவேஜ் இன் பார்லிமெண்ட். The language in Parliament. Constitution has declared Hindi and English to be languages of the transaction business in Parliament. Parliamentல பேசணும் அப்படின்னா ஹிந்தியில் இங்கிலீஷ்ல பேசிக்கலாம். சரிங்களா? Members can address the house in the mother tongue with prior permission of the presiding officer. சரிங்களா? தமிழ்ல பேசணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம அனுமதி வாங்கிக்கணும். இப்பதான் அந்த காதுல ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதை ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். புரிஞ்சுங்களா? ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல். சரிங்களா? ஸோ அட்டார்னி ஜெனரலும் இதுல இருக்காங்க. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் பார்லிமெண்ட்ல இதுல இருக்காங்கல்ல. Every ministers and attorney general of India have a right to speak and take part of the proceeding of both house. சரிங்களா? ஸோ மினிஸ்டர்ஸுக்கும் அவைலபிள் இருக்கு, அட்டார்னிக்கும் இருக்கு. எந்த ஹவுஸ்ல வேணாலும் போய் கலந்துக்கலாம், அங்க என்ன நடக்குதோ போய் பார்க்கலாம். ஆனா என்ன செய்ய முடியும்? எனி ஜாயிண்ட் ஹியரிங் ஆஃப் போத் ஹவுசஸ். சரிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்தாலும் அதை போய் பார்த்துக்கலாம். ஆனா எனி கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் விச் இஸ் த மெம்பர் வித்வுட் ஓட். சரிங்களா? அதே மாதிரி ஓட்டு மட்டும் பண்ண முடியாது, எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? இவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லா கலந்துக்க முடியும், என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும், ப்ரொசீடிங்ஸை கலந்து கொள்ள முடியும். ஆனா ஓட்டு மட்டும் பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேரும் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸ் லோக்சபா மினிஸ்டர்ஸ்னா லோக்சபால ஓட் பண்ணலாம், ராஜ்யசபால போய் இது பண்ண முடியாது. ஓகேவா? அது பில் லேப்ஸ். இது பில் முடிவுக்கு வருது எப்போ? பில் பெண்டிங் இன் லோக்சபா வெதர் ஆரிஜினேட்டிங் லோக்சபா ஒரு டிரான்ஸ்மிட்டட் டு த ராஜ்யசபா. சரிங்களா? ஸோ லோக்சபால பெண்ட் ஆயிட்டு இருக்கு, அது வந்து லோக்சபால ஆரிஜினேட் ஆனாலும் சரி, இல்ல லோக்சபால இருந்து பாஸ் ஆகி ராஜ்யசபால போனாலும் சரி. சரிங்களா? இல்ல ராஜ்யசபால இருந்து இங்க லோக்சபாக்கு வந்தாலும் சரி. ஒரு பில் வந்து எப்படிமா ஒண்ணு லோக்சபால கொண்டு வரலாம், இல்ல ராஜ்யசபால கொண்டு வரலாம். இங்க ஒரு பில் லேப்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த பில் வந்து என்னது? லோக்சபால உருவானாலும் சரி, இல்ல ராஜ்யசபால உருவாகி லோக்சபாக்கு அனுப்புனாலும் சரி, அந்த டைம்ல லோக்சபா வந்து முடிஞ்சு டிசோல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன உங்களுக்கு பில் லேப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ பில் பாஸ் பை த லோக்சபா பட் பெண்டிங் இன் ராஜ்யசபா. சரிங்களா? பில் லேப்ஸ் ஆயிரும். சரிங்களா? பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க, பில் ஆரிஜினேட்டிங் லோக்சபா லேப்ஸ். சரிங்களா? இப்போ லோக்சபாலேயே ஆரிஜினேட் ஆனாலும் பாஸ் லேப்ஸ் ஆயிரும், பெண்டிங் ஆனாலும் லேப்ஸ் ஆயிரும். ஓகேவா? பில் டஸ் நாட் லேப்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா பில் நாட் பாஸ் பை த டூ ஹவுஸ் டியூ டு டிஸ்அக்ரிமெண்ட் வித் டிஸ்அக்ரிமெண்ட். ரெண்டு அவையில வந்து பாஸ் ஆகல, டிஸ்அக்ரிமெண்ட்ல இருக்கு. சரிங்களா? if the president has notified the holding of joint sitting before dissolution of Lok Sabha, நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாரு சேர்ந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு, திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டிசோல்யூஷன் ஆச்சு அப்படின்னா அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகாது. லேப்ஸ் ஆகுதுன்னா முடிவு வராது. சரிங்களா? பில் பெண்டிங் இன் ராஜ்யசபா பட் நாட் பாஸ் இன் லோக்சபா. சரிங்களா? ஆரிஜினேட் ஆனது லோக்சபா, ராஜ்யசபால வச்சுக்கலாம். சரிங்களா? பெண்ட் ஆயிட்டு இருக்கிறது, பாஸ் ஆகாம இருக்குது, பெண்டிங் இன் ராஜ்யசபா. பில் பாஸ் பை போத் ஹவுஸ் பட் பெண்டிங் அசென்ட் டு பிரசிடென்ட். பிரசிடென்ட் அனுப்பிச்சாச்சு, அவர் அசென்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம் வந்து டிசோல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்னது? நாட் லேப்ஸ் ஆகாது. பில் பாஸ் பை போத் ஹவுஸ் பட் ரிட்டர்ன் டு த பிரசிடென்ட் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஆஃப் த ஹவுசஸ். ஏங்க அதுவும் பாஸ், அதுவும் லேப்ஸ் ஆகாது.
சரிங்களா? அப்ப எதுல லேப்ஸ் ஆகும் உங்களுக்கு? லோக்சபால பெண்டிங் ஆனா லேப்ஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி வந்து ராஜ்யசபால பெண்டிங் ஆனா இதாகும். ஆனா வந்து லோக்சபால பாஸ் ஆகி சரிங்களா? சரிங்களா? லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபால பெண்டிங் ஆச்சுன்னா லேப்ஸ் ஆயிரும். சரிங்களா? ராஜ்யசபால பாஸ் ஆகி லோக்சபால பெண்டிங் இருந்தாலும் லேப்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஓகேவா? இது மட்டும் பார்த்து வச்சுங்க. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வரும்போது கொஞ்சம் கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ பெண்டிங் வித் லோக்சபா அவங்க லேப்ஸ். சரிங்களா? பெண்டிங் வந்தாலே லோக்சபால பெண்டிங் இருந்தால் லேப்ஸ்னு அர்த்தம். பிரசிடென்ட் பாருங்க என்னலாம் பண்ணுவாங்க? அட்ரஸ், சம்மன், ப்ரோவ், டிசல்யூஷன் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் பிரசிடென்ட். ப்ரெசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாரு? அட்ஜார்ன்மெண்ட் சென்டை. ரெண்டு பேரும் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் பண்ணுவாங்க. இதெல்லாம் லோக்சபானா ஸ்பீக்கரு, ராஜ்யசபானா சேர்மன், ப்ரெசைடிங் ஆஃபீஸர். ஓகேவா? டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொசீடிங் என்னெல்லாம் டிவைஸ் யூஸ் பண்ணி பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் நடக்குது அப்படின்னா கொஸ்டின் அவர் கேள்வி கேட்கும் நேரம் 1 hour ஆஃப் த பார்லிமெண்ட் சிட்டிங் யூஸ்வலி மெம்பர் ஆஸ்க் கொஸ்டின் அண்ட் மினிஸ்டர் கிவ் ஆன்சர். சரிங்களா? ஸோ 1 மணி நேரம் வந்து எல்லா கொஸ்டின் ஆஸ்க் பண்ண முடியும் அந்த மினிஸ்டர்ஸ் கேட்டா அப்படின்னா அந்த துறை சார்ந்த மினிஸ்டர் பதில் அளிப்பாங்க. பட் சம்டைம்ஸ் கொஸ்டின் கேன் பி ஆஸ்க் பிரைவேட் மெம்பர்ஸ் டூ. சரிங்களா? மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பிரைவேட் மெம்பரும் கொஸ்டின் ஆஸ்க் பண்ணலாம். பிரைவேட் மெம்பருங்கிறது யாரு? மினிஸ்டர் இல்லாத தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பிரைவேட் மெம்பர்ஸ். இட் வாஸ் இனிஷியலி கிவன் பை இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 உருவானது தான் கொஸ்டின் அவர். சரிங்களா? மென்ஷன் த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல மென்ஷன் ஆயிருக்கு. ஸ்டார்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கு. சரிங்களா? ரிக்வஸ்ட் ஓரல் ஆன்சர் அண்ட் சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேன் பி ஆன்சர். சரிங்களா? ஓரல் ஆன்சர்னா வாய் வழியாக ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஒருத்தர் பதில் சொல்றாங்க அப்படின்னா திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம். சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்கலாம். அன்ஸ்டார்ட் கொஸ்டின் அப்படின்னா ரெக்வஸ்ட் ரிட்டன் ஆன்சர். ரிட்டன் எழுதி தரணும். அதுக்கு வந்து நீங்க என்ன செய்ய முடியாது? சப்ளிமெண்டரி cannot be asked. ஓரலா சொன்னீங்கன்னா சப்ளிமெண்டரி கொஸ்டின் ஆஸ்க் பண்ணலாம். சரிங்களா? அது ஸ்டார்ட் கொஸ்டின். அன்ஸ்டார்ட் கொஸ்டினுக்கு நீங்க எழுதி தான் சப்மிட் பண்ணணும். அப்போ என்ன செய்ய முடியாது? சப்ளிமெண்டரி கொஸ்டின் ஆஸ்க் பண்ண முடியாது. அது ஷார்ட் நோட்டீஸ். ஆன்சர்ட் ஓரலி அண்ட் ஆஸ்க் ஆன் ஷார்ட் நோட்டீஸ் லெஸ் than 10 days. சரிங்களா? 10 நாளுக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும் ஓரலா. இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் சொல்லுவாங்க. அடுத்து 0 ஹவர். இன்ஃபார்மல் டிவைஸ் டு ரைஸ் த மேட்டர் வித்வுட் எனி ப்ரேயர் நோட்டீஸ். நோட்டீஸே இல்லாம இது பண்றது தான் உங்க 0 ஹவர். ஸ்டார்ட் இமிடியட்லி ஆஃப்டர் த கொஸ்டின் ஹவர் அண்ட் லாஸ்ட் அன்டில் அஜெண்டா ஆஃப் டே. கொஸ்டின் ஹவர் முடிஞ்சோடனே உடனடியாக வந்து 0 ஹவர் ஆயிரும். அது வந்து டே வரை முடிவு வரைக்குமே பண்ணிக்கலாம். இது வந்து இந்தியன் இன்வென்ஷன். இந்தியா நாட்டால் உருவாக்கப்பட்டது 1962 இருந்து. நாட் மென்ஷன் த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ல சொல்லப்படல. ஸ்டார்ட் இமிடியட்லி ஆஃப்டர் த கொஸ்டின் ஹவர். சரிங்களா? கொஸ்டின் ஹவருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். அடுத்த மோஷன்ஸ். எவ்ரி டிஸ்கஷன் ஆன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்டார்ட் வித் த மோஷன் வித் கன்சென்ட் ஆஃப் பிரசிடிங் ஆஃபீஸர். சரிங்களா? ஸோ ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறது அந்த மாதிரி. சரிங்களா? பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் மக்களோட முக்கியத்துவம் வாய்ந்த ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா நீ பிரசிடிங் ஆஃபீஸோட அனுமதியோட நீங்க என்ன செய்யணும்? அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மோஷன் வந்து 3 கேட்டகரி இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாண்டிவ் மோஷன், செல்ஃப் கண்டெய்ன் இண்டிபெண்டன்ட் ப்ரொபோசல் டீலிங் வித் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர். சரிங்களா? முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா அது வந்து சப்ஸ்டாண்டிவ் மோஷன் சொல்லுவாங்க. சப்ஸ்டாண்டிவ் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் அர்த்தம். அடுத்து சப்ஸ்டிடியூட் மோஷன். Propose an alternative if adopted by the house it surpasses the original motion. சரிங்களா? ஆல்டர்னேட்டிவ் மோஷன் சொல்லுவாங்க. சப்ஸ்டிடியூட்னா ரிப்ளேஸ்மெண்ட் ஒன்னு இல்லைன்னா இன்னொன்று. அது சப்சிடியரி மோஷன் பை இட் செல்ஃப் ஹேஸ் நோ மீனிங் நீட் டு ரெஃபரன்ஸ் த ஒரிஜினல் மோஷன் ஒரு ப்ரொசீடிங் ஆஃப் ஹவுஸ் எல்ஸ் cannot ஸ்டேட் த டிசிஷன் ஆஃப் த ஹவுஸ். சரிங்களா? ஸோ இந்த மோஷன் இல்லாம டிசிஷன் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி. சரிங்களா? சப் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சிலரி மோஷன், சூப்பர்சீடிங் மோஷன், அமெண்ட்மெண்ட் மோஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. மாற்றம் கொண்ட மோஷன். ஸோ முக்கியமான விஷயத்தை பேசுறது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா சப்ஸ்டாண்டிவ் மோஷன். அது தேவையில்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட் மோஷன், அதுக்கும் கீழே தான் சப்சிடியரி மோஷன். சரிங்களா? அடுத்து க்ளோஷர் மோஷன். மூட் பை மெம்பர் டு கட் ஷார்ட் த டிபேட் இஃப் அப்ரூவ் டிபேட் இஸ் ஸ்டாப் அந்த மேட்டர் இஸ் புட் டு வோட். சரிங்களா? பேசிட்டே இருக்காங்க, வாதம் பண்ணிட்டே இருக்காங்க, கடுப்பாயிருச்சு, என்ன செய்யலாம்? கட் ஷார்ட் மோஷனா கொண்டு வரலாம், க்ளோஷர் மோஷன் கொண்டு வரலாம். சரிங்களா? இது மூலியமா என்னது? அந்த டிபேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்பவே வந்து ஓட் போடுறதுக்கு கையை தூக்க சொல்லிடுவாங்க. ஓட்டு வந்து என்னது? ஓரலாவும் ஓட் பண்ணலாம், கையை தூக்கி ஓட் பண்ணலாம். பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் எல்லாம் வந்து ஓரலா வந்து ஓட்டு போட்டு வாங்க. அதுவே வந்து ஒரு டிராபேக்கா இருந்துச்சு. சரிங்களா? 4 kinds of closure motion எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் க்ளோஷர். மேட்டர் சஃபிஷியன்ட்லி டிஸ்கஸ் அண்ட் நவ் புட் டு ஓட். நிறைய கரெக்டாக பேசி அதுக்கப்புறம் ஓட் பண்ணுறது. க்ளோஷர் மோஷன் பை கம்பார்ட்மெண்ட். கிளாஸஸ் ஆஃப் பில் ஆர் ரெசல்யூஷன் குரூப் டிபேட் தென் ஆஃப்டர் த டிபேட் என்டையர் புட் டு ஓட். கொஞ்சம் கொஞ்சமா டிபேட் பண்ணி அதுக்கப்புறம் போடுறது. கங்காரு க்ளோஷர் பார்த்தீங்கன்னா ஒன்லி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் டேக்கன் ஆஃப் த டிபேட் அண்ட் ஓட்டிங் அண்ட் அதர் கிளாஸஸ் ஸ்கிப் அண்ட் தென் டேக் இட் பாஸ். சரிங்களா? முக்கியமான விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்றது, அப்புறம் வந்து என்னது? உடனடியாக ஓட் பண்றது. கில்டின் க்ளோஷன் இது டைம் அலர்ட். கில்டினா அறுக்கிறதுன்னு வரும். சரிங்களா? பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல வந்து அந்த ராஜாக்கள் எல்லாத்தையும் வந்து அந்த ரெவல்யூஷன் கொடுமை பண்ணிட்டு இருப்பாங்க.
இங்கதான் வந்து இது மாதிரி, சரிங்களா? இங்க வந்து ஒரு இது நிற்கும், கத்தி மாதிரி. எங்க தலையை வைப்பாங்க, எங்க உடம்பு இப்படி இருக்கும் இங்க, சரிங்களா? டக்குன்னு அங்க அறுத்து விட்டுருவாங்க, டக்குன்னு வரும், தலையை தெரிச்சு. இந்த மாதிரி தான் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் கடைசியா வந்து அங்க பிரெஞ்சு ஆண்டுட்டு இருந்த யார் பிரெஞ்சு ஆண்டு லூயி பிலிப், சரிங்களா? அவங்க பொண்டாட்டி எல்லாத்தையும் வந்து இப்படிதான் கொண்டிருப்பாங்க அங்க புரட்சியாளர்கள், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி, ஏன்னா மக்கள்லாம் வந்து பசி பட்டினியா செத்துட்டு இருப்பாங்க, இவங்க வந்து ஆடம்பரத்துல வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாளா இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் குல்லட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ குல்லட்டின் க்ளோஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் டைம் இஸ் allotted for the discussion over the undiscussed clauses or resolution is also put to vote along with the discussed one do to due one to of time, சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் வந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க, இனியும் நிறைய விஷயங்கள் பேலன்ஸ் இருக்கு. அப்ப என்ன செய்யுது, டிஸ்கஸ் பண்ண முடியாதுல்ல, சேர்த்தியே போடு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணாமே ஓட்டுல வந்து தூக்கி போட்டுருவாங்க, மொத்தமா ஓட் பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்க. அது குல்லட்டின் க்ளோஷன் சொல்லுவாங்க. அடுத்து ப்ரிவிலேஜ் மோஷன், மூவ்ட் பை மெம்பர் இஃப் ஹி ஃபீல் தட் மினிஸ்டர் ஹஸ் கமிட்டட் a breach of privilege of house, சரிங்களா? அந்த ப்ரிவிலேஜை வந்து கெடுத்துட்டாரு, புனிதத்தை கெடுத்துட்டாரு அப்படின்னா ப்ரிவிலேஜ் மோஷன் போடும். ஸோ ப்ரிவிலேஜ் மோஷன் தான் இப்போ இடையில ஒரு எம்பி கொடுத்தாங்க, யாரு? ப்ரிவிலேஜ் மோஷன் தான் அது பேசிக்கல். ப்ரிவிலேஜ் மோஷன் வந்து ராகுல் காந்தி மேலேயும் போச்சு, மஹுவா மொய்த்ரா, மஹுவா மொய்த்ரா வெஸ்ட் பெங்கால், ஆமா திரிணாமுல், அவங்களுக்கு மேலேயே ப்ரிவிலேஜ் மோஷன், அப்புறம் இது போச்சு, அவங்க எதிக்ஸ் கமிட்டி அந்த மாதிரி வச்சு போட்டாங்க. அது காலிங் அட்டென்ஷன் மோஷன், மூவ் பை மெம்பர் டு கால் த அட்டென்ஷன் ஆஃப் மினிஸ்டர் டு a matter of urgent public importance, சரிங்களா? அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸுக்கு தான் இது பண்ணணும். இந்தியன் இன்னோவேஷன் மென்ஷன் இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், இது இந்தியன் இன்னோவேஷன் தான், இது மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா 0 ஹவர் வந்து இந்தியன் இன்னோவேஷன், ஆனா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் சொல்லப்படலை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்க, ரெண்டுத்தையும் அவங்க ஆப்ஷன்லாம் வைப்பாங்க. அடுத்து அட்ஜர்ன்மெண்ட் மோஷன், இட் இஸ் இன்ட்ரோடியூஸ் டு டிரா அட்டென்ஷன் ஆஃப் த ஹவுஸ் டு டெஃபினிட் மேட்டர் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் விச் டெஃபினிட் ஃபேக்சுவல் அர்ஜென்ட் மேட்டர் ஆஃப் ரீசன்ட் அக்கரன்ஸ், அது அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் சொல்லுவாங்க, சரிங்களா? எக்ஸ்ட்ரானரி டிவைஸ் இட் இன்டரப்ட் த நார்மல் பிசினஸ் ஆஃப் ஹவுஸ், நடந்துட்டு இருக்கு, திடீர்னு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னேன், இதுல தான் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, உங்களுக்கு பெகாசஸ் இந்த இதெல்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஹிண்டன்பர்க் அதானியோடது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மோஷன்ஸ் வச்சு தான் வந்து உள்ள கொண்டு பேசியிருப்பாங்க. ராஜ்யசபா இஸ் நாட் பெர்மிட் டு யூஸ் இட் பிகாஸ் இட் இஸ் நாட் எலிமெண்ட் ஆஃப் சென்சர் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட், சரி, ராஜ்யசபால இதுல நடக்காது, லோக்சபா தான் நடக்கும், சரிங்களா? இட் ஷுட் நாட் கவர் மோர் தேன் ஒன் மேட்டர் நாட் டிஸ்கஸ் ஏர்லியர் இந்த சேம் செஷன் அண்ட் நீட் டு சப்போர்ட் 50 மெம்பர்ஸ் இருக்கணும், சரிங்களா? கடைசியாக தான் பண்ணுவாங்க, 50 மெம்பர் இது வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அது கான்ஃபரன்ஸ் மோஷன், சம்டைம் கால்ட் அப்பான் த பிரசிடென்ட் அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் த டே நீட் டு ப்ரொவைட் தர் மெஜாரிட்டி ஆன் த ஃப்ளோர் ஆஃப் ஹவுஸ், சரிங்களா? அந்த கவர்மெண்டோட இது வந்து மெஜாரிட்டி வந்து நிரூபிச்சு காமிச்சு இது இவ்வளோ எம்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த இஃப் த கான்ஃபரன்ஸ் மோஷன் இஸ் நாட் பாஸ் இட் ரிசல்ட் ஃபால் ஆஃப் த கவர்மெண்ட், பாஸ் ஆகல அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வீழ்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லப்படும். அண்ட் நோ கான்ஃபரன்ஸ் மோஷன், ஆர்டிகல் 75 சொல்லப்படுது, the council of ministers shall be collectively responsible to the Lok Sabha, the principle of bedrock of parliamentary democracy. parliamentary democracy அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து மொத்தமா வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, லோக்சபாக்கு தான். நாட் மென்ஷன் இந்த கான்ஸ்டிடியூஷன், இதை பத்தி சொல்லப்படல. இஸ் மூவ்ட் அண்டர் த ரூல்ஸ் 198 ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கேன் பி மூவ் ஒன்லி இன் லோக்சபா தான், ராஜ்யசபால நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. மினிஸ்டர் ஸ்டேஸ் இந்த ஆஃபீஸ் சோ லாங் அஸ் என்ஜாய் த கான்ஃபரன்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா, மினிஸ்டர் வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க எப்போ வரைக்கும், லோக்சபால அதுக்கு மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும். நீட் டு சப்போர்ட் 50 மெம்பர்ஸ் அண்ட் டு பி அட்மிட்டட் பட் நாட் நோ நீட் டு பி ஸ்டேட் த ரீசன் ஃபார் த அடாப்டேஷன், அதுக்கு ரீசன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மூவ் ஒன்லி அகைன்ஸ்ட் த என்டையர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சரிங்களா? எல்லாத்துக்கும் மொத்தமா தான் வந்து மூவ் பண்ண முடியும், நாட் அகைன் இண்டிவிஜுவல் குரூப் ஆஃப் மினிஸ்டர். அண்ட் இஃப் பாஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மஸ்ட் ரிசைன், இது பாஸ் ஆச்சு அப்படின்னா மினிஸ்டர் தான் ரிசைன் பண்ணணும், சரிங்களா? அது சென்சர் மோஷன், மூவ் டு சீக் த டிசப்ரூவல் ஆஃப் சர்டன் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் பவர், சரிங்களா? நீட் டு ஸ்டேட் த ரீசன், இதுக்கு ரீசன் தேவை. கேன் வி மூவ் அகைன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் மினிஸ்டர், குரூப் ஆஃப் மினிஸ்டர் ஆர் என்டையர் மினிஸ்டர்ஸ், இது சென்சர் மோஷன். If it is passed in Lok Sabha, the Council of Ministers need not to resign from the office, but the government seek the conference of the house immediately, சரிங்களா? ரிசைன் பண்ணும் தேவையில்லை சென்சர் மோஷன்ல, கவர்மெண்ட் என்ன செய்யணும், கவர்மெண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து அப்பவே வந்து நிரூபிச்சு காட்டணும். மோஷன் ஆஃப் தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஆஃப்டர் ஈச் ஜெனரல் எலெக்ஷன், ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் எவ்ரி பிசிக்கல் இயர் இஸ் அட்ரஸ் பை பிரசிடென்ட், சரிங்களா? எலெக்ஷன் முடிஞ்சோடனே அது பிசிக்கல் மார்ச் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிக்கிறத அப்பயும் வந்து என்ன செய்வாங்க, பிரசிடென்ட் வந்து பேசுவாங்க. திஸ் அட்ரஸ் இஸ் டிஸ்கஸ் பை போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆன் எ மோஷன் கால் மோஷன் ஆஃப் தேங்க்ஸ், சரிங்களா? ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணப்படும். After discussion, the motion is put to vote. In the motion not passed, it amounts to the defeat of the government, சரிங்களா? இந்த மோஷன் பாஸ் ஆனாலும் கவர்மெண்ட் டிஃபீட் ஆச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க, பிரசிடென்ட்டுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்லாம் அந்த வருஷம் என்னெல்லாம் பண்ண போறோம், என்னெல்லாம் பிளான் இருக்கு, அதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பிளான்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க வேணாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டே ஃபெயில் ஆன மாதிரி. No day yet named motion, mention that the motion that been admitted by the speaker but no date has been fixed for this discussion. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா no day yet named motion சொல்றாங்க.
Dilatory motion, it is a motion of adjournment of debate or bill or motion. It can be moved by a member of at any time after the motion is made. Debate must be restricted to the matter contained in the motion. This motion is retard, delay the progress of business under consideration of house. சரிங்களா இது வந்து லேட் பண்றதுக்காக மோஷன் கொண்டு வரப்படும். எப்ப வேணா நடக்கலாம் சரிங்களா குறிப்பிட்ட டைம்க்குள்ள. Point of order. Usually, opposition member raise a point of order when the proceeding of the house do not follow the normal rules and procedure and order of control of the government. சரிங்களா நார்மலா இருக்கிற விஷயம் நடக்காம வேற மாதிரி போச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து ஒப்போசிஷன் பார்ட்டி சொல்லுவாங்க. In extraordinary debate, suspended proceeding before the house, a debate is not allowed on point of order. Debate பண்ண முடியாது, அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கக்கூடியது. Half an hour discussion. It means for discussion matter of sufficient public importance பத்தி பேசுவாங்க. There is no formal motion of voting before the house. சரிங்களா short duration discussion, also known as 2-hour discussion of time allotted for such discussion should not be exceed 2 hours. There is neither formal motion before the house nor voting. Special mention or a matter which is not under the any rule of the house can be raised under special mention in the Rajya Sabha. Rajya Sabha. This is Rajya Sabha. Other resolution. Member have the resolution to draw attention of the house or the government to matters of general public interest. Discussion of strictly relevant to within the scope of resolution. அதுக்குள்ள தான் இருக்கணும். Member who has moved the resolution, amendment or resolution cannot withdraw without the permission of the house. Withdraw பண்ண முடியாது. All resolution come in the category of substantive motion. முக்கியமான motion. Where all motion need to not to necessarily substantive. So all motion ought not to put vote of house. Where all resolution required to voted upon. So என்னெல்லாம் 3 resolution பார்த்தீங்கன்னா private member resolution. Moved by private member and discussed on the alternative Fridays only in afternoon. Fridayல அதுவும் afternoon மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது. சரிங்களா private member resolution. Government resolution moved by minister and discussed on any day from the Monday to Thursday. சரிங்களா அப்ப எப்போ private member வருது Friday afternoon மட்டும்தான். Statutory motion பார்த்தீங்கன்னா moved by anyone private member or a minister. சரிங்களா ஓகே இது புரிஞ்சா அதே மாதிரி the legislative procedure in same both houses of parliament, every bill has to pass through the same stages of each. ஒவ்வொரு ஸ்டேஜும் பாரணும் சரிங்களா இப்ப எப்படி வந்து ஒரு பில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா போகுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தி இன்ட்ரோடக்ஷன். பப்ளிக் பில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பை மினிஸ்டர் இன் பார்லிமெண்ட் சரிங்களா இன்ட்ரோடக்ஷன் ரெக்வஸ்ட் 7 days நோட்டீஸ் 7 நாள் கொடுக்கணும். டிராஃப்டட் பை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் டிராஃப்ட் பண்ணி தரணும். இதே பிரைவேட் பில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பை எனி மெம்பர் அதர் தான் மினிஸ்டர் தவிர வேற யாரும் சப்மிட் பண்ணாலுமே அது பிரைவேட் பில். இன்ட்ரோடக்ஷன் ரெக்வஸ்ட் 1 month நோட்டீஸ் கொடுக்கணும். இங்க 7 நாள் இங்க 1 month. டிராஃப்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கன்சர்ன் மெம்பர் பிரைவேட் மெம்பர் பில். திருச்சி சிவாவா ஆமா டிஎம்கே சிவா இருந்தாங்கல்ல அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பில் வந்து இந்த மாதிரி தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. பிரைவேட் மெம்பர் பில் சரிங்களா எல்லாம் பிரைவேட் மெம்பர் பில் பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் மேட்டர். ஆர்டினரி பில் பார்த்தீங்கன்னா எனி மேட்டர் அதர் தான் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட் ஆர்டினரி பில் சொல்லுவாங்க. எவ்ரி ஆர்டினரி பில் ஹேஸ் டு பாஸ் த்ரூ த 5 ஸ்டேஜ் இருக்கும். இந்த பார்லிமெண்ட் ஷோ இந்த ஃப்ளோ சார்ட் பிலோ தி ஸ்டேஜ். ஃப்ளோ சார்ட் can be introduced both Lok Sabha and Rajya Sabha and by minister and members. சரிங்களா இது ஆர்டினரி பில். Can be introduced without president recommendation ஓட இது பண்ணலாம் without சரிங்களா can be amended or rejected by Rajya Sabha பண்ணலாம். Rajya Sabha can keep it for minimum 6 months வந்து இந்த இது வந்து வச்சுக்கலாம். Does not require the certification of speaker. Speaker or certification தேவையில்லை. Send to president for assent if passed by both houses. In case of deadlock, joint sitting called by president. சரிங்களா defect in the Lok Sabha may lead to resignation of the government if it is introduced by minister. Minister பண்ணதே வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படி சொன்னா அது அங்க இடத்துல டிஃபெக்ட் ஆச்சுன்னு அர்த்தம். பிரசிடென்ட் கேன் ரிஜெக்ட் அப்ரூவ் கேன் ரிட்டர்ன் த ஃபார் ரீகன்சிடரேஷன். சரிங்களா திருப்பி அனுப்புனா என்ன ஆகும் கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகும் சரிங்களா. அடுத்து மணி பில் ஆர்டிகல் 110ல மேட்டர் கன்சர்ன் வித் ஃபினான்ஷியல் மேட்டர் லைக் டாக்ஸேஷன்ல வந்து மணி பில் சொல்லுவாங்க. கேன் பி இன்ட்ரோடியூஸ் ஒன்லி இன் லோக்சபா ராஜ்யசபா இல்ல இன்ட்ரோடியூஸ் ஒன்லி ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் தேவை. cannot be amended or rejected by ராஜ்யசபா. ராஜ்யசபானால அமெண்ட் பண்ண முடியாது ரிஜெக்ட் முடியாது. and should return the bill without recommendation of Lok Sabha may accept or reject recommendation. சரிங்களா திருப்பி அனுப்பினாலுமே வந்து என்னது உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது பாஸ் பண்ணி ஆகணும். ராஜ்யசபா கேன் கீப் இட் ஃபார் மேக்ஸிமம் 14 days. இங்க வந்து என்னது உங்களுக்கு 6 months நார்மல் பில். நார்மல் பில்ல வந்து ராஜ்யசபா 6 months வச்சுக்கலாம். இது வந்து மணி பில் வந்து உங்களுக்கு என்னது ஒரு 14 நாள் தான் வச்சுக்க முடியும். ரெக்வயர்ஸ் சர்டிஃபிகேஷன் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தான் இது வந்து மணி பில்லா என்னன்னு வந்து இது பண்ணணும். ராஜ்யசபா has limit power with respect to the money bill, so no chance of any disagreement. சரிங்களா president can reject or approve but cannot return to the parliament for the reconsideration. சரிங்களா president நினைச்சாருன்னா மணி பில் வந்து வேணாம்னு சொல்லலாம் இல்ல அப்ரூவ் பண்ணலாம் திருப்பி அனுப்ப முடியாது. அது ஃபினான்ஷியல் பில் ஆர்டிகல் 1171 1173 சொல்லப்படுது. மேட்டர் கன்சர்ன் வித் ஃபினான்ஷியல் மேட்டர் அதர் தான் மேட்டர்ஸ் ஆஃப் மணி பில். சரிங்களா மணி பில்லை தவிர வேற ஏதாவது ஃபினான்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியல் பில் சொல்லுவாங்க. ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில் பட் ஆல் ஃபினான்ஷியல் பில் ஆர் நாட் மணி பில். சரிங்களா
எல்லா மணி பில்லும் ஃபினான்ஷியல் பில் தான். எப்படி வைப்பாங்க? ஆனா ஆல் ஃபினான்ஷியல் பில் வந்து மணி பில் வராது. இது என்னது? இது போட்டா சிலோஜிசம். சரிங்களா? இது மட்டும் பார்த்து வச்சுக்கங்க. இதை மாத்தி மாத்தி கேட்டுவாங்க. மணி பில் எல்லாமே ஃபினான்ஷியல் பில் தான். ஆனா எல்லா ஃபினான்ஷியல் பில்லும் மணி பில் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாத்தீங்கன்னா மேட்டர் கன்சர்ன் வித் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 368. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆகும். ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் எனாக்ட்மெண்ட். மெம்பர் ஹாஸ் ஆஸ்க் டு லீவ் ஆஃப் த ஹவுஸ் ஃபார் இன்ட்ரடக்ஷன். சரிங்களா? நோ டிஸ்கஷன் ஆன் த பில் ஃபர்ஸ்ட் ரீடிங்ல. சரிங்களா? செகண்ட் ரீடிங் பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் தான். 3 மோர் சப் ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் ஆஃப் ஜெனரல் டிஸ்கஷன் நடக்கும். பிரின்சிபல் ஆஃப் பில், ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்கஸ்ட் அண்ட் ஜெனரலி ரெஃபர் டு கமிட்டியை ரெஃபர் பண்ணிடுவாங்க. கமிட்டி ஸ்டேஜ் அடுத்து. கன்சிடரேஷன் ஆஃப் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா கன்சிடர் த ப்ரொவிஷன் ஆஃப் பில் கிளாஸ் பை கிளாஸ் இங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் செப்பரேட்டா ஓட் பண்ணுவாங்க. தேர்ட் ரீடிங் பாத்தீங்கன்னா டிபேட் இங்க இருக்கும். இஸ் கன்ஃபைன்ட் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட் ஆஃப் பில் இஸ் அ ஹோல். நோ அமெண்ட்மெண்ட் இஸ் அலோட். இங்க திருத்தம் செய்யப்பட மாட்டாது. இஃப் பாஸ் டிரான்ஸ்ஃபர் டு அதர் ஹவுஸ் ஃபார் கன்சிடரேஷன் அப்ரூவல் பண்ணா அடுத்த ஹவுஸ் இது பண்ணுவாங்க. பில் இன் த செகண்ட் ஹவுஸ். இஃப் த செகண்ட் ஹவுஸ் passes the bill without any amendment for the or the first house accept the amendment suggested to the second house, the bill is deemed to be have been passed by both house and the same sent to the president. ஒன்னு மாத்தம் பண்ணி அமைச்சிருப்பாங்க, இல்ல மாத்தம் பண்ணாம அமைச்சாங்க அப்படின்னா பாஸ் பண்ண மாதிரி. Assent of the president. If president gives his assent to the bill becomes an act. Is the place on the statute book. லா புக்ல வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல ரீட் பண்ணுவாங்க கிளாஸ் பை கிளாஸா. தேர்ட்ல பாத்தீங்கன்னா டிபேட் பண்ணுவாங்க. அப்புறம் அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பில் வந்து செகண்ட் ஹவுஸ்க்கு அனுப்புவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பிரசிடென்ட்டுக்கு இது பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் பில் அண்ட் ஃபினான்ஷியல் பில் 2 ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபினான்ஷியல் பில் ஒன்று பாத்தீங்கன்னா பில் நாட் கண்டெயின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்டர் ஆஃப் ஆர்டிகல் 110. 110க்கு இல்லாதது எல்லாமே வந்து இதுல ஒரு ஃபினான்ஷியல் பில் பட் ஆல்சோ கண்டெயின் அதர் மேட்டர் ஆஃப் ஜெனரல் லெஜிஸ்லேஷன். இங்க பாத்தீங்கன்னா பில் கண்டெயின் ப்ரொவிஷன் இன்க்ளூடிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பட் டு நாட் இன்க்ளூட் எனி ஆஃப் த மேட்டர் மென்ஷன் இன் ஆர்டிகல் 110. எங்க ஆர்டிகல் 110ல வந்து இது வராது, இங்கேயும் வராது. ஆர்டிகல் 110ல இருக்கக்கூடிய விஷயத்த இங்க வராது. சரிங்களா? அதர் தென் 110. சரிங்களா? இங்க எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் சேர்த்து இது பண்றாங்க. It is two aspects of similar to money bill can be introduced in only Lok Sabha. India financial bill ஒன்னு and introduced only the recommendation of president. President recommendation படி தான் மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு financial bill 2 பாத்தீங்கன்னா can be introduced both house of the parliament. ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்துலயும் வந்து எதை பாஸ் பண்ண முடியும்? financial bill 2 தான் பாஸ் பண்ண முடியும். financial bill 1 மணி பில்லும் லோக்சபால மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். recommendation of the president is not necessary for introduction of bill requires the consideration stage. எங்க recommendation தேவையில்லை. இங்க என்னது recommendation தேவை. யாரோடது? பிரசிடென்ட்டோடது. governed by same legislative procedure applicable to an ordinary bill. சரிங்களா? In case of disagreement of president can someone join sitting and two houses of resolve a deadlock. சரிங்களா? ரெண்டுத்தையும் உட்கார வச்சு பேசலாம். President can either give assent to the bill or withhold assent to the bill or return the bill for reconsideration of houses. சரிங்களா? அது joint sitting of the two houses. சரிங்களா? It is an extraordinary machinery provided by the constitution to resolve the deadlock between two houses over the passage of bill. சரிங்களா? deadlock வந்து அப்படின்னா இது. The president can summon joint sitting in the purpose of deliberating voting on the bill. The provision of joint sitting is applicable to ordinary bill, financial bill only. மணி பில்லுக்கு இது பொருந்தாது. இல்ல கன்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு உட்கார்ந்து பேச முடியாது. Bill in dispute need to pass by the majority of total members of the both houses of present and voting. அப்ப யார் ஜெயிப்பாங்க? ரெண்டு பேத்தையும் உட்கார வைக்கிறாங்க. அப்ப யார் ஜெயிப்பாங்க? லோக்சபா தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அதிக மெம்பர்ஸ் லோக்சபா தான் இருக்காங்க. Joint sitting, then bill is deemed to have passed by both houses. சரிங்களா? After the president notifies his intention to summon the joint sitting of the two houses, none of the house can proceed further with the bill, nor with the bill lapse in the dissolution of Lok Sabha. கூப்பிட்டாங்க, பிரசிடென்ட் கூப்பிட்டாங்க அப்படின்னா லேப்ஸ் ஆகாதங்க, யாரும் மறுக்கவும் முடியாது, டிபேட்டும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா பிரசிடென்ட் ஆஃப் த ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங்னா லோக்சபா ஸ்பீக்கர் தான் வந்து தலைமையை சேர்ப்பாங்க. And deputy speaker in his absence. சரிங்களா? Chairman of Rajya Sabha do not preside over the joint sitting and he is not a member of either house of the parliament but deputy chairman of the Rajya Sabha can. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து தலைமை தாங்க முடியாது யாரு? சேர்மனால. ஏன்னா அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான். அங்க அவையில மெம்பரா இல்ல. வைஸ் பிரசிடென்ட் யாரு? தனியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சரிங்களா? ஆனா டெபுட்டி சேர்மன் யாரு? ராஜ்யசபா அவையில இருக்கவங்க. இவர் வந்து தலைமை தாங்கிக்கலாம். ஆனா பொதுவாக வந்து பிரசிடென்ட் இதான் தலைவர் அவங்க ஸ்பீக்கர் தான். The quorum to constitute a joint sitting is 110 இங்கேயும். Total number of members on two houses but governed by rules and procedure of Lok Sabha, not Rajya Sabha. சரிங்களா? ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் லோக் சபா தான் இது கவர்ன் பண்ணுது ஜாயிண்ட்ல. சின்ஸ் 1950 the provision regarding joint sitting of two houses banking invest only thrice. 3 டைம் தான் ஜாயிண்ட் சிட்டிங் உட்கார வச்சிருக்காங்க. எப்பெல்லாம்? டவுரி ப்ரொஹிபிஷன் பில் 1960, பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் பில் 1977, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் பில் 2002. இப்போ 3 விஷயத்துல மட்டும்தான் அது ஒட்டுக்கா உட்கார வச்சு ஓட்டெடுப்பு நடத்திருக்காங்க. ஸோ பிரேக் எடுத்துக்கலாம். 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா?
ஓகே. ஸோ பார்லிமெண்ட் பத்தி புரிஞ்சுச்சு எல்லாமே. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இந்த பார்லிமெண்ட். பட்ஜெட் முக்கியம் சரிங்களா. பட்ஜெட் வந்து ஆர்டிகல் 112 கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா. கன்ஸ்டியூஷன் ரெஃபர்ஸ் த பட்ஜெட் as an annual financial ஸ்டேட்மெண்ட் சரிங்களா. கன்ஸ்டியூஷன்ல பட்ஜெட்னு கொடுக்கல, அதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். வருஷம் முடிவில் என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. we deal with article 112 இது இருக்கு சரிங்களா. கன்ஸ்டியூஷன்ல பட்ஜெட் இஸ் a statement of estimated receipt. ரெசிப்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தெரியுமா, எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவினங்கள், ரெசிப்ட்னா வந்து வரவு சரிங்களா, ரெவன்யூனால் வரவு சரிங்களா. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட் வரவு பிளஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், எஸ்டிமேட்டட்னா வந்து வரக்கூடிய, எஸ்டிமேட் பண்றது சரிங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் ஃபினான்ஷியல் இயர், ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல வந்து எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு செலவு பண்ண போறோம், அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் பட்ஜெட். The Constitution of India contains the following provision with regard of the enactment of budget. பட்ஜெட்டை வந்து எப்படி செயல்படுத்த போறோம், எனாக்ட்மெண்ட்னா வந்து நடைமுறைப்படுத்த போறோம், அதுக்கு உண்டான விஷயம் தான். President laid before both of the House of the Parliament a statement of estimated receipt and expenditure of the government of India that year. President தான் வந்து என்ன செய்வாரு, இரு அவையிலையும் வந்து என்ன செய்வாங்க, ஹவுஸ் முன்னாடி, பார்லிமெண்ட் ஹவுஸ் முன்னாடி என்ன செய்வாங்க, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரெசிப்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவாரு கவர்மெண்டோடது சரிங்களா. No demand for a grant shall be made except on recommendation of president. சரிங்களா, பிரசிடண்டோட அனுமதி இல்லாம டிமாண்டுக்கு இது பண்ண முடியாது சரிங்களா. எந்த டிமாண்டும் உள்ள எடுத்து கொடுக்க முடியாது கிராண்ட் சரிங்களா. டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படின்னா கிராண்ட் என்னது, ஃப்ரீயா கொடுக்குறது காசு, கிராண்ட் சரிங்களா, திருப்பி தரணும்னு அவசியம் இல்லை. ஸோ கவர்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா பிரசிடண்டோட அப்ரூவல் வாங்கி தான் டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ல இருந்து எடுக்க முடியும் சரிங்களா. பிரசிடண்ட் அப்ரூவல் இல்லாம கிராண்ட் எடுக்க முடியாது. No money shall be withdrawn from the consolidated fund of India except an appropriation made by the law. சரிங்களா, ஒரு லா மூலியமா தான் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருந்து காசு எடுக்க முடியும் சரிங்களா, அப்ரோப்ரியேஷன் மூலமா. நோ டாக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா சரிங்களா. ஸோ ஒரு டாக்ஸ் வந்து ஒரு லா மூலியம் மட்டும்தான் வந்து வாங்கவோ நிறுத்தவும் முடியும். அண்ட் பார்லிமெண்ட் கேன் ரெடியூஸ் ஒரு அபாலிஷ் டாக்ஸ் cannot பை இன்க்ரீஸ் இட் சரிங்களா. பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா கம்மி பண்ண முடியும் தவிர அபாலிஷ் பண்ண முடியும் தவிர இன்க்ரீஸ் பண்ண முடியாது டாக்ஸ் சரிங்களா. ராஜ்யசபா ஹேஸ் நோ பவர் டு ஓட் ஆன் த டிமாண்ட் ஆஃப் கிராண்ட் சரிங்களா. டிமாண்ட் எல்லாம் தேவைங்கிறது வந்து அது வந்து ராஜ்யசபா ஓட் பண்ணக்கூடிய உரிமை இல்லை, பவர் இல்லை. இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜ் ஆஃப் த லோக்சபா. லோக்சபாவுக்கு மட்டுமே ஒரு உரித்தானது தான் வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ல வந்து ஓட் பண்ணக்கூடியது. எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஷால் நாட் பி ஓட்டட் இன் பார்லிமெண்ட் சரிங்களா. அதனால தான் நிறைய இடங்களில் சார்ஜ் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கலாம் சார்ஜ் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எதுக்கலாம், சம்பளம் எல்லாமே சரிங்களா. அது வந்து ஓட் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா இப்ப கொடுக்கணும்ல, மாசம் மாசம் கொடுக்கணும்ல, ஒவ்வொரு டைம் போய் நிற்க முடியாதுல்ல நம்ம. ஸோ முக்கியமான விஷயத்துக்கு தான் ஓட் பண்ணி எடுப்பாங்க. மற்றதான் சார்ஜ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிடுவாங்க. ஷால் நாட் பி voted in parliament but can be discussed by the parliament சரிங்களா. பட்ஜெட் consists of two type of expenditure சரிங்களா. ஒன்னு charged upon the consolidated fund of India and expenditure made from the consolidated fund of India. charged upon, made from. charged upon தான் salary எல்லாம் கொடுக்குறது சரிங்களா. For example, charged expenditure of salaries, allowances of president, chairman, deputy chairman of Rajya Sabha, speaker, deputy speaker of Lok Sabha, judge of the Supreme Court. Any sum required to satisfy any judgment or decree or award of any court arbitral tribunal சரிங்களா. இதே கவர்மெண்ட்டுக்கு எதிராக தீர்ப்பு வந்துச்சு, கவர்மெண்ட் இவ்வளவு காசு கட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இங்க இருந்து இருக்கும், சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் வரும் உங்களுக்கு. எனி அதர் எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ளேர் பை பார்லிமெண்ட் டு பி சோ சார்ஜ் சரிங்களா. பார்லிமெண்ட்னால சில இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இது வந்து ஒரு ஸ்டேஜஸ் இன் எனாக்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் பிரசென்ட் பண்ணுவாங்க, அது டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டினி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கமிட்டி இருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி அது வந்து உண்மையாலுமே வந்து காசு போட்டுருக்காங்க, காசு தேவையா, இந்த செலவெல்லாம் வந்து நடக்குமா, அதெல்லாம் அந்த கமிட்டி வந்து என்ன செய்வாங்க, இது பண்ண ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் voting on demand of grant, டிமாண்டுக்கு ஓட் பண்ணுவாங்க. பாசிங் அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணுவாங்க, பாசிங் ஆஃப் ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணுவாங்க லாஸ்ட்ல சரிங்களா. few motion during voting on demand for grant used by members of parliament to reduce any demand for grant called cut motion. இவ்வளோ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ காசு தேவையில்லை, அப்ப கட் மோஷன் பண்ணி 1000 கோடி அப்படின்னா 500 கோடியா மாத்திடுவாங்க, அதுக்குன்னு மோஷன் இருக்கு சரிங்களா. பாலிசி ஆஃப் கட் மோஷன் பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசென்ட் த டிஸ்அப்ரூவல் ஆஃப் த பாலிசி அண்டர்லைங் த டிமாண்ட் ஆஃப் த அமௌண்ட் டிமாண்ட் டு பி ரெடியூஸ் ₹1 சரிங்களா. ஸோ கம்மி பண்ணிக்கலாம். எக்கனாமிக் கட் மோஷன் இட் ஸ்டேட் த அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் பி ரெடியூஸ் ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் வரை கட் பண்ற மாதிரி, which may either lump sum reduction or demand or omission of reduction on term of demand. டிமாண்டையே கம்மி பண்ணிக்கலாம் அதுல. டோக்கன் கட் மோஷனா இட் ஸ்டேட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் பை ரெடியூஸ் பை ₹100. ₹100 கம்மி பண்றது என்னது, உங்களுக்கு டோக்கன் கட்னு சொல்லுவாங்க. பாலிசி கட் ரெடியூஸ் பை ₹1. In addition, income and expenditure for one financial year varies other grants are made by the
பார்லிமெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ். சரிங்களா? சில சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அது ஒன் ஃபினான்ஷியல் இயர்க்கான அடிஷன் இதெல்லாம் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து சப்ளிமெண்டரி கிராண்ட். இட் இஸ் கிராண்ட் when the amount authorized for a particular service for the current financial year found to be insufficient for the year. சரிங்களா? ஒரு விஷயத்தை வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் செயல்படுத்தியே ஆகணும். ஆனா அதுக்குண்டான ஒதுக்கப்பட்ட தொகை வந்து பத்தலைங்கிற போது சப்ளிமெண்டரி கிராண்ட் எடுப்பாங்க. சப்ளிமெண்ட்னா அடிஷனல். சரிங்களா? அடிஷனல் கிராண்ட் பாத்தீங்கன்னா granted for additional expenditure upon new service. ஏற்கனவே இருக்கிறதுல வந்து காசு போடுறது சப்ளிமெண்டரி கிராண்ட். புதுசா உருவாக்கி காசு போடுறதுங்கிறது அடிஷனல் கிராண்ட். சரிங்களா? நாட் contemplated in the budget for that year. It is like when we are paying additional charge which are not included in our original package. சரிங்களா? excess grant. When money has been spent out on any service during the financial year in excess of the amount of grant for the service of budget year. சரிங்களா? அது தாண்டி போகுதுங்கிற பட்சத்துல. சரிங்களா? vote of credit granted for meeting of unexpected demand upon the resource of India. When one cannot be magnitude or indefinite character of service, demand cannot be stated with the details of honor given with it. Unexpected ஒரு டிமாண்ட் வருது, திடீர்னு வந்து புயல் வருது, காத்து வருது, அதனால வந்து ஏழைகளுக்கு என்னது விவசாயிகளுக்கு காசு கொடுக்கணும், இதெல்லாம் டிமாண்ட் தானே உங்களுக்கு. ஸோ இது மாதிரி exceptional grant, it is grant for special purpose form of no part of current service of any financial year. Financial year இல்லாத விஷயத்துக்கு. Token grant, it's granted when funds are made to propose the expenditure on new service can be made available. Reappropriation includes transfer of fund from the one head to other. Does not involve any additional expenditure. ஒன்னுல இருந்து தூக்கி இன்னொரு போடுறது. சரிங்களா? ஒரு விஷயத்துல வந்து இன்னொரு தூக்கி இன்னொரு விஷயத்துல போடுறது இந்த கிராண்ட். ஸோ என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே வரும் டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது 266, 266, 267. சரிங்களா? ஸோ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து இட் இஸ் ஃபண்ட் விச் ஆல் ரெசிப்ட்ஸ் ஆர் கிரெடிட்டட் அண்ட் ஆல் பேமெண்ட்ஸ் ஆர் டெபிட்டட். ரெசிப்ட்னா வந்து வரவு, கிரெடிட்னா அது அக்கௌண்ட்ல வந்து சேர்றது. ஸோ ஆல் பேமெண்ட்ஸ் ஆர் டெபிட்டட், எல்லாமே கொடுக்குறது எல்லாமே. ஆல் பப்ளிக் மணி அதர் தேன் தோஸ் விச் ஆர் கிரெடிட் டு த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஷால் பி கிரெடிட்டட் ஹியர். பப்ளிக் மணி எல்லாமே இங்க இருக்கும், இது தவிர மற்றது எல்லாமே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று தவிர மற்றது எல்லாமே இதுல இருக்கும். அமௌண்ட் டிட்டர்மைன் பை த பார்லிமெண்ட் பை லா ஒரு பெய்டு டைம் டு டைம் இன்ட்ரெஸ்ட் ஃபண்ட். சரிங்களா? எவ்வளவு பண்ணணும்ல வந்து இது பண்ணிருப்பாங்க, பார்லிமெண்ட் முடிவு பண்ணுவாங்க. ஆல் த லீகலி அத்தரைஸ் பேமெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் மேட் அவுட் ஆஃப் திஸ் ஃபண்ட். சரிங்களா? இந்தியா சார்பில் எல்லாம் பேமெண்ட் பண்ணுமோ அதெல்லாம் இதுல தான் பண்ணப்படும். இன்க்ளூட்ஸ் ப்ரொவிடென்ட் டிபாசிட், ஜுடிஷியல் டிபாசிட், சேவிங் பேங்க் டிபாசிட், டிபார்ட்மெண்ட் டெபாசிட் எல்லாமே இதுல இருக்கும் பப்ளிக்ல. ஸோ டெபாசிட்லாம் எங்க இருக்கும்? பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா தான் இருக்கும். சரிங்களா? கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா இல்ல, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இல்ல. ஃபண்ட் இஸ் பிளேஸ்ட் அட் த டிஸ்போசல் ஆஃப் த பிரசிடென்ட். சரிங்களா? டிஸ்போசல் ஆஃப் பிரசிடென்ட்னா பிரசிடென்ட் கிட்ட இருக்கும். பிரசிடென்ட் நினைச்சானா ஃபண்டை வந்து கொடுக்கலாம். அண்ட் ஹி கேன் மேக் அட்வான்ஸ் அவுட் ஆஃப் இட் மீட் டு அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? புயலுக்கு நிவாரண தொகை கொடுக்கணும், அதெல்லாம் வந்து எதுல கொடுப்பாங்க? கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஹெல்ட் பை ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட். இட் இஸ் ஆப்ரேட் பை எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். ஃபினான்ஸ் செக்ரட்டரி கிட்ட இருக்கும், ஆனா வந்து என்ன செய்ய முடியும்? எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் மூலியமா முடியும். சரிங்களா? இங்க வந்து நோ மணி அவுட் ஆஃப் திஸ் ஃபண்ட் கேன் பி இஷ்யூட் எக்ஸப்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் பார்லிமெண்டரி லா. பார்லிமெண்டரி லா படி தான் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா போகும். இங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் படி போய்க்கலாம், பப்ளிக் அக்கௌண்ட்ல இருந்து காசு. இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் படி போய்க்கலாம், ஆனா ஃபினான்ஸ் செக்ரட்டரி வச்சிருப்பாங்க இதை. சரிங்களா? ஸோ ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் என்ன அப்படின்னா, இட் என்ஜாய் எக்ஸ்டென்சிவ் பவர் அண்ட் பெர்ஃபார்ம் வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் டுவார்ட்ஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனலி எக்ஸ்பெக்டட் ரோல். இட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் கேன் பி கிளாசிஃபைட் அண்டர் ஃபாலோயிங். லெஜிஸ்லேட்டிவ் பவர் இருக்கு, சட்டம் இயற்றுவது அந்த ஃபங்க்ஷன். எக்ஸிக்யூட்டிவ் பவர் அண்ட் ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கு, சட்டத்தை நடைமுறைப்படுத்துது. ஃபினான்ஷியல் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, கன்ஸ்டிடியூஷன் பவர் அந்த ஃபினான்ஷியல் பவர். ஜுடிஷியல் பவர் இருக்கு, எலக்ட்ரல் பவர்ஸ் இருக்கு, அதர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். எல்லாத்தையுமே பார்லிமெண்டோட ரோல் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா ஹஸ் பின் கிவ் 4 எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் பவர் தட் ஆர் நாட் என்ஜாயபிள் லோக்சபா. லோக்சபா காட்டிலும் 4 பவர் வந்து எக்ஸ்ட்ராவா யாருக்கு ராஜ்யசபா கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஆத்தரைஸ் த பார்லிமெண்ட் டு மேக் லா ஆன் எவ்ரி சப்ஜெக்ட் எனுமரேட்டட் இன் ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல ஒரு லா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா ராஜ்யசபா தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஸ்டேட் லிஸ்ட்ல கை வைக்கணும்னா ராஜ்யசபா தான் முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கை வைக்க முடியாது. ஆர்டிகல் 249 சொல்லுது. அதே மாதிரி இட் கேன் ஆத்தரைஸ் த பார்லிமெண்ட் டு கிரியேட் ஆல் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் காமன் ஃபார் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். புதுசா ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இதெல்லாம் வந்து என்னது ஆல் இந்தியா சர்வீஸ் சொல்லுவாங்களா? புதுசா 4வது இந்தியன் ஜுடிஷியல் சர்வீஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா ராஜ்யசபால தான் நீங்க போய் வந்து இது பண்ணுவாங்க. ராஜ்யசபா தான் ப்ரெஸ்கிரைப் பண்ணணும். ஆர்டிகல் 312 கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரெசல்யூஷன் ஆஃப் த ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் கேன் பி இன்ட்ரோடியூஸ் ஒன்லி இன் ராஜ்யசபா, நாட் இன் த லோக்சபா. சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் தூக்குற ரெசல்யூஷன் ராஜ்யசபா தான் வைக்க முடியும். If the proclamation of imposing national emergency, president rule of financial emergency can remain effective when even it is approved by Rajya Sabha alone if Lok Sabha is dissolved before during emergency period. சரிங்களா? இப்போ லோக்சபா வந்து எமர்ஜென்சிக்கு முன்னாடியே டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ராஜ்யசபா அப்ரூவல் பண்ணா போதும். சரிங்களா? உங்களுக்கு நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அடுத்து பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ். சரிங்களா? பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், ஸ்பெஷல் ரைட்ஸ், இம்யூனிட்டிஸ், எக்ஸம்ஷன்ஸ் என்ஜாய்ட் பை 2 ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், தேர் கமிட்டிஸ் ஆர் மெம்பர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில அங்க கூடிய எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய
ஒரு இம்யூனிட்டி தான், சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. The constitution has also extended parliamentary privileges to the Attorney General of India, AGIக்கும் இங்க இருக்கு. But the parliamentary privilege does not extend to president, who is an integral part of the parliament. Attorney General of Indiaக்கு வந்து parliamentary privileges இருக்கு, ஆனா பிரசிடென்ட்டுக்கு parliamentary privileges இல்ல. சரிங்களா? இருந்தாலும் இவர் உள்ள இருந்தாலும் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இருந்தாலுமே இவருக்கு இல்ல ப்ரிவிலேஜஸ். இதுல பாத்தீங்கன்னா கலெக்டிவ் ப்ரிவிலேஜஸ் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? The privileges belong to the each house of the parliament collectively are. என்ன கலெக்டிவ் பாத்தீங்கன்னா they have right to publish reports, debates and proceedings and also right to prohibit others from publishing same. சரிங்களா? ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம், உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், அதே மாதிரி பப்ளிஷ் பண்ணாமே இருந்துக்கலாம். They hold the secret sittings to discuss some important matters and they can exclude strangers from its proceedings. அந்த ப்ரொசீடிங்ல அவங்க மட்டும் இருந்தா போதும், மத்தவங்களை யாரும் உள்ள விடணும் அவசியம் இல்லை. It can make rules and regulate its own procedure and conduct of its business to adjudicate upon matters. அவங்களுக்கு ஸ்பெஷலா ரூல் அவங்க கொண்டு வாங்க, யாரு பார்லிமெண்ட்ல இருக்கவங்க. சரிங்களா? It can punish member as well as outsider breach of its privileges for its contempt account. கண்டெம்ட்னா அதை வந்து கேவலப்படுத்துறது. பார்லிமெண்ட்டை கண்டெம்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மெம்பர்ஸும் சரி, மெம்பர் இல்லாத வெளியவங்களுக்கும் சரி தண்டனை கொடுக்கலாம். சரிங்களா? It has right to receive immediate information of arrest, detention, conviction, imprisonment, and release of a member. இதை பத்தி இமீடியட்டா இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். It can ensure inquiry, order and attendance of witness, send for relevant purpose of records. Records இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் கேட்டு. Court are prohibited to inquire into proceeding of house or its committees. சரிங்களா? இப்பெல்லாம் நடத்துறீங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து கேட்க முடியாது இந்த இடத்துல. No person, either a member or outsider, can be arrested for no legal process, civil or criminal, can be served within the presence of the house without the permission of presiding officer. உள்ள வந்துட்டாங்க, நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உள்ள இருக்க ஆளை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த presiding officer இருக்கார்ல அவரோட அனுமதியோட தான் அரெஸ்ட் பண்ண முடியும். யாரும் உள்ள வந்து என்ன செய்ய முடியாது, சிவிலுக்காகவோ கிரிமினல் குற்றங்களுக்காக எம்பி எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? அடுத்து இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ். ப்ரிவிலேஜஸ் பிலாங்கிங் டு த மெம்பர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். இதெல்லாம் கலெக்டிவ், எல்லாத்துக்கும் பொதுவானது. சரிங்களா? இங்க வந்து இண்டிவிஜுவல். They cannot be arrested during the session of the parliament and 40 days before the beginning and 40 days into the session. சரிங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, முடிவுக்கு முன்னாடியும் சரி அரெஸ்ட் பண்ண முடியாது. applicable only in a civil cases, not in a criminal cases or preventive detention cases. சிவில் கேஸ் மட்டும் தான். சிவில் கேஸ்னா லேண்ட் கிராப் கேஸ், இதெல்லாம் சிவில் கேஸ். டாக்ஸ் கேஸ் இதெல்லாம் சிவில் கேஸ். கிரிமினல்லாம் கொலை குற்றம் அது எல்லாமே. அதே மாதிரி டிடென்ஷன் கேஸ், அப்படி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா வந்து உங்களுக்கு தெரியும், வந்து ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே வந்து பிடிச்சி உள்ள போறது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேஸுக்கு ஆகாது. ஒன்லி சிவில் கேஸ் மட்டும் தான் இந்த 40 நாளுகள். They have freedom of speech in parliament. No member is liable to any proceeding of any court, anything said or any word given by him in parliament or committee. சரிங்களா? என்ன வேணா அங்க போய் பேசிக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணாலுமே அவங்க சொல்லிக்கலாம். அதுக்காக யாரும் கேஸ் பண்ண முடியாது. They are exempted from jury service. Jury serviceனா நீதிபதி முன்னாடி போய் நிக்க தேவையில்லை. They can refuse to give evidence and appear the witness in case of pending court when parliament in session. பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு, அப்ப வந்து கோர்ட்ல உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னா போகணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி breach of privilege and contempt of oath. When any individual or authority disregards or any attacks any privileges, rights and immunities, either the member of individual of the house in its collective capacity, offenses terms the breach of privilege and punishable by the house. சரிங்களா? அந்த ஹவுஸ் வந்து யாரும் கேவலப்படுத்தினாங்க, ஒருத்தரோ மொத்தமாவோ சேர்த்தோ ஏதாவது ஒரு விஷயத்தை கேவலப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்களுக்கு தண்டிக்கப்படுவார்கள். சரிங்களா? அது சோர்சஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் எங்க இருந்து படிச்சுன்னா ஒரிஜினலி கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 105 மென்ஷன் 2 ப்ரிவிலேஜஸ் தான் இருக்கு. ஒன்னு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் பார்லிமெண்ட் அண்ட் ரைட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் இட்ஸ் ப்ரொசீடிங். ரெண்டு தான். சரிங்களா? என்ன வேணா பார்லிமெண்ட்ல பேசிக்கலாம். இன்னொன்னு நடக்குது இல்ல ப்ரொசீடிங், அதை வந்து எழுதிக்கலாம், எழுதி பேப்பர்ல விட்டுக்கலாம். Till now the parliament has not made any special law to exhaustively codify all privileges. சரிங்களா? இது வரைக்கும் ப்ரிவிலேஜஸ் என்னலாம் யாருமே வந்து கோடிஃபை பண்ணி கொடுக்கல. சரிங்களா? they are based on the 5 sources. இதெல்லாம் கன்சென்சஸ் ப்ரொவிஷன் மூலமாகவும் various law made by parliament, rules of both houses, parliamentary convention, judicial interpretation. இதை பொறுத்து தான் வந்து அவங்களோட ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, மொத்தமா 2 தான். சரிங்களா? அடுத்து sovereignty of parliament. Sovereignty means the supreme power within the state. ஸ்டேட்டுக்கு தான் வந்து முழுமையான பவர். There are no legal restriction on its authority and jurisdiction. Doctrine of sovereignty parliament is associated with the British parliament. Means Supreme Court is great in Britain, lies with the parliament. சரிங்களா? இப்போ பார்லிமெண்ட் வந்து என்ன பெருசோ அதுதான். பார்லிமெண்ட் கேன் மேக் த மேன் இன்டு உமன், உமன் இன்டு மேன். சரிங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் சூப்பர்மசி வந்து அமெரிக்கால இருக்கு. சரிங்களா? ஸோ ஒண்ணுதான். இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் another hand cannot be regarded as sovereign body in the same sense of there is a legal restriction on authority and jurisdiction. ஆனா இந்தியா பார்லிமெண்ட் வரைக்கும் இந்தியன் பார்லிமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சரிங்களா? Factor that limits sovereignty of Indian Parliament. இந்தியன் பார்லிமெண்ட் இதெல்லாம் தடுக்குது அப்படின்னா ரிட்டர்ன் நேச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஸோ இதை தான் உங்களுக்கு லிமிடெட் பவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், கூட்டாட்சி தத்துவம், சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதெல்லாம் வந்து எது லிமிடெட் சோவரிட்டி பார்லிமெண்ட்டை தடுக்கக்கூடிய விஷயம். In this regard, the parliament is similar to American legislature. In USA, also sovereignty Congress is very illegal restricted in the written character of the constitution.
the federal system of government, the system of judicial review and the bill of rights. இந்த விஷயத்துல நம்ம யூஎஸோட ஒத்து போகும். ஏன்னா இவங்களோட லிமிட்டும் இதெல்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் மாதிரி இல்லை. பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அதுதான் பெருசு. சரிங்களா? அது கீழே தான் மற்றது எல்லாமே. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி தான் பெருசு. ஆனா அமெரிக்காவோட லெஜிஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி வந்து இதாகும். அதே மாதிரி நம்மளோடதும் வந்து ஜுடிஷியரி பெருசு இல்லை, பார்லிமெண்ட்டும் பெருசு இல்லை. ரெண்டுமே வந்து லிமிடெட் கவர்மெண்ட் தான், லிமிடெட் தான் பண்ணுவோம். சரிங்களா? இது மட்டும் முடிச்சிடலாம். பார்லிமெண்டரி கமிட்டி. சரிங்களா? அடுத்த பார்லிமெண்டரி கமிட்டி அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒரு கமிட்டி இது பண்ணுவாங்க. சரிங்களா? The Constitution of India makes mention of these committees at different places, but without making any specific provision regarding their composition, tenure, function. All these matters are dealt by the rules of two houses. சரிங்களா? ரூல்ஸ் படி தான் இது பண்ணுவாங்க. Committee that is appointed or elected by the house, nominated by speaker or chairman, works under speaker or chairman. சரிங்களா? Present its reports to house of speaker chairman பண்ணுவாங்க. Has a secretary provided by the Lok Sabha Rajya Sabha. இதெல்லாம் வந்து அந்த கமிட்டிக்கு இருக்கும். ஸோ கமிட்டி வந்து எஸ்டிமேட் கமிட்டி இருக்கு, பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி இருக்கு, கமிட்டி ஆஃப் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கு, டிபார்ட்மெண்ட் கமிட்டிஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட் கமிட்டி 24 கமிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செட்டப் இன் 1950 on the recommendation of John Mathai. சரிங்களா? பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபர்ஸ்ட் இன் 1921 under the Government of India Act 1990. கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மேனன் கமிட்டி 1964. டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் கமிட்டிஸ் ஆஃப் லோக் சபா 1993. சரிங்களா? கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 30 members ஆஃப் ஆல் ஃப்ரம் லோக் சபால மட்டும் தான் இருப்பாங்க. இதுல மினிஸ்டர் கேனாட் பி மெம்பர், மினிஸ்டர் வந்து மெம்பர் ஆக முடியாது. இங்க பாத்தீங்கன்னா 15 லோக்சபா, 7 ராஜ்யசபா, மொத்தம் 22 members இருப்பாங்க. எலெக்டட் ஃபார் 1 year proportion of representation by single council ஓட்ல இது பண்ணுவாங்க. சேர்மன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப்போசிஷன் மெம்பர் இருப்பாங்க. மினிஸ்டர் கேனாட் பி மெம்பர். இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், சேம் அஸ் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி மாதிரி தான். சரிங்களா? மினிஸ்டர் கேனாட் பி மெம்பர். கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங் இங்க பாத்தீங்கன்னா 31 மெம்பர் இருப்பாங்க. 21 மெம்பர் லோக்சபா, 10 மெம்பர் ஃப்ரம் ராஜ்யசபா. நாமினேட் பை ரெஸ்பெக்டிவ் presiding officer. சரிங்களா? இதுல இருக்கவங்க. Term of office of each standing committee is 1 year from the date of its constitution. ஒரு வருஷம் இதோட ஆய்வு காலம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டு எக்ஸாம் பட்ஜெட் செஷன் சப்ஜெக்ட் எக்கனாமிக் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். எது எஸ்டிமேட் கமிட்டி வருது. சரிங்களா? எக்ஸாமின் கேக் ஆடிட் ரிப்போர்ட் அண்ட் டிஸ்கவர் irregularities பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி வருது. சரிங்களா? டு எக்ஸாமின் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் டு நாட் இன்வால்வ் டே டு டே பிஎஸ்யூ. அவங்களோட மொத்த ரிப்போர்ட்டையும் வந்து பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் யூனிட், எங்க ஓஎன்ஜிசி செயலு கெயிலாம் சொல்லுவாங்களே அதோட அக்கௌண்ட் இதெல்லாம் இவங்க தான் பார்த்துவாங்க. டிபார்ட்மெண்ட் கமிட்டி அப்படின்னா எக்ஸாமின் பில்ஸ், டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அண்ட் அதர் மேட்டர்ஸ் ரெக்கமெண்ட் டு them. Out of 24 standing committee, 8 works under the Rajya Sabha and 16 under Lok Sabha வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சப்போர்ட்டிவ் சர்வே ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ, இதுக்கு யாரும் இல்லை. இங்க அவைலபிள் கேக் இருப்பாங்க, ஃப்ரெண்ட் பிலாசபர் கைட் ஃபார் பிஎஸ்சி. கேக் தான். கேக்னா யாரு? கம்ட்ரோலர், ஆடிட்டர், ஜெனரல். சரிங்களா? நோ நோ. இங்க இன்வால்மெண்ட் பாலிசி பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் பாலிசி ஆஃப் பிரிங்கிங் பாலிசி எக்கனாமிக்ஸ். யாரு? எஸ்டிமேட் கமிட்டி. சரிங்களா? அப்புறம் இந்த எக்ஸிகூட்டிவ் இன் இந்தியா ஒர்க்ஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிரான்சாக்ஷன் பில் ஆஃப் 1961 கீழே தான் ஒர்க் பண்றாங்க. தீஸ் ரூல்ஸ் எமர்ஜ் அவுட் ஆஃப் ஆர்டிகல் 77(3) தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா the president shall make the rule for more convenient transactions for business of government. சரிங்களா? இந்த ரூல் படி தான் ஒரு பிசினஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு ரூல் கொண்டு வந்துக்கலாம். அந்த ரூலின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி கமிட்டி எல்லாம் கொண்டு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2 types ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி அண்ட் அட்ஹாக் கமிட்டி. ஸ்டாண்டிங்னா பெர்மனண்டா இருப்பாங்க, அட்ஹாக்னா டெம்பரரி. ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அப்படின்னா அது அட்ஹாக் கமிட்டி. புரிஞ்சுங்களா? செட்டப் பை பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது வேரியஸ் மெம்பர்ஷிப் 3 to 8 இன்க்ளூடிங் மினிஸ்டர் இன்சார்ஜ் வருவாங்க. சீனியர் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. டேக் டிசிஷன் விச் ஆர் ரிவ்யூஸ் பை கேபினெட் டு ரெடியூஸ் ஒர்க் லோட். சரிங்களா? இது எல்லாமே. அடுத்து கேபினெட் கமிட்டி விச் ஆர் ஃபங்க்ஷனல். கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கால் சூப்பர் கேபினெட் சொல்லுவாங்க. டீல்ஸ் வித் ஆல் பாலிசி மேட்டர்ஸ் pertaining to the foreign and domestic affairs. சரிங்களா? இதை பத்தி யாரு? இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் சேர்மனா இருப்பாரு. கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் டைரக்ட் கோஆர்டினேட்டட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் எக்கனாமிக். இதுவும் பிரைம் மினிஸ்டர் தான் சேரா இருப்பாங்க. Appointment of Committee of Cabinet. They decide all high-level appointments of Central Secretariat, Public Enterprises, Financial, chaired by Prime Minister தான். Cabinet Committee of Security பார்த்தீங்கன்னா Prime Minister chair CCS. Cabinet Committee of Parliamentary Affairs பார்த்தீங்கன்னா look after progress of government business in the Parliament, chaired by Home Minister. Cabinet Committee on Accommodation, Cabinet Committee on Investment Growth, headed by Prime Minister. Cabinet Committee on Employment Skill Development, headed by Prime Minister. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் நடத்திடலாம். சரிங்களா?